வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கூட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானட்டும். சூடான பிறகு இதோட கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். இதனோட கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து நம்ம ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு பயன்படும். அதனால் ஜீரகம் எந்த உணவுலையும் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு ரொம்ப நல்லது. இதோட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் உள்ளே சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 1, ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிடலாம். இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அதோட இந்த சிறுநீரக கற்கள் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு வந்து ஜூஸாகவோ இல்லை இது போல் வாரத்துக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 முறை உணவில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கற்கள் வந்து தானாகவே கரைஞ்சி வந்துடும். அதோட முக்கியமான விஷயம் அவங்க தண்ணி நிறைய குடிக்கணும். நார்மலாக தண்ணி நிறைய குடித்தாங்கனாக்கா அந்த கற்கள் வந்து தானாகவே வந்து கரைஞ்சி வந்துடும். இந்த வாழைத்தண்டையும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை உள்ளே சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு நல்லா வந்து வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூளும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட்டு அப்படிங்கிறதுனால காரம் நமக்கு கம்மியாகவே இருந்தால் போதும். அதனால் அதுக்கேற்றப்போல் மிளகாத்தூள் வந்து கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த காயில் வந்து உப்பு எல்லாம் நல்லா வந்து சேரணும். இதோட பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, அதாவது நான் ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச பாசிப்பருப்பையும் நல்லா உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு நார்மலான ஒரு திக்னஸில் இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே போதும் அப்படின்னு சொன்னாக்கா இதோட மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தேவைலான்னு சொன்னாக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் இறுகி வரும். இப்போ நமக்கு அருமையான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.